இந்த மாதிரி பேசுறா நாங்க பேசுறது உங்க காதுல கேட்காது. நீங்க 500 பேர் பேசுறீங்க, அவங்க 2 பேர் என்ன பேசுறாங்க கேட்ச்சு உங்களுக்கு? இறைவன் இருக்கின்றான், மனிதன் கேட்கின்றான், அவன் இருந்தால் உலகத்திலே எங்கே வாழ்கிறான், இறைவன் எங்கே வாழ்கிறான் காட்டினேன் கருப்பா சிகப்பா என்று கூட எனக்கு தெரியும். என்னை கண்ணா கருத்தா இந்த உலகமா என் சாமியா நான் வணங்கக்கூடிய தெய்வமா என் கடவுளா நினைத்து என்னை வளர்த்தவரே என்னுடைய அண்ணன் தாயும் தந்தையும் சாகும் போதே கஷ்டப்பட்டு இந்த 1 ரூபாய் எடுத்து மேடை ஏறி வந்திருக்கீங்க. மனுஷன் வாழ்க்கையில மறக்க முடியுமா? அடையாள தெய்வமே, என் அன்பை உனக்கு காணிக்கையாக கொடுக்கின்றேன். ஐயா ஓவரா கத்துது இன்னைக்கு அதற்கு முன்பதாக நம்முடைய சட்ட மாமேதை டாக்டர் அம்பேத்கர் பாடல் ஒன்று பாடி முடித்துவிட்டு பிறகு நாடும் தொடங்கும். அச்சமின்றி குரல் கொடுக்க
என்று கூறணும் மாற்ற வேலையாம் கேட்கார் என்று கூறணும் சமையலாம் மானத்தோடு யார் காரணே அம்பேத்கர் என்று கூறணும் யார் காரணே அம்பேத்கர் என்று கூறணும் என்னுடைய அண்ணி இருக்காங்களே எனக்காக காத்திருப்பார்கள் தெரியுமா? என் சக்கரத்தை பெற்றெடுத்த மகள் தலைமாட்டுக்கு கொள்ளையாக வந்து சேர்ந்திருக்கிறாளே என்றவர்கள் பேசுகின்ற போது உடலில் உயிர் இருந்தும் ஜடமாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். என் கண்ணீரை துடைக்க எந்த தெய்வம் வர போகிறதோ அம்மா என்னை காப்பாற்ற வேண்டும் தாயே. அரச குடும்பத்திலே மகளாக பிறந்தாலும் அநியாயம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேன் தெரியுமா தாயே. என் தாயின் உயிரை பிடித்த அந்த யமன் என் உயிரை பிடிக்கவில்லையே என்று வருத்துகிறேன். இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தது அடையாளம் காட்டிய தெய்வங்களையே நான் இழந்து விட்டேன். என்னை பெற்றவளே அம்மா அம்மா பத்து மாசம் என்னை சுமந்து
கண்ணீரை துடைக்க போகின்ற தெய்வம் வர போகிறது. இந்த பாவினால் அனாதையாக நின்று விட்டது. என்னை போன்ற தாயின் கற்பத்தில் எத்தனையோ அண்ணன் தங்கை பிறப்பது உண்டு. அண்ணனை போன்ற ஒரு அண்ணனை நாம் பார்க்கவே முடியாது. தாயே, தான் மட்டுமே வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கின்ற அண்ணன் தந்தைக்குதான் இந்த உலகத்துல நிறைய இருக்காங்க. விளையாட்டுக்கு என் கண்கள் கலங்கினால் கூட தாங்கிக் கொள்ளாத எதையும் யாருக்கு தெரியுமா? எங்க அண்ணனுக்கு. அப்பா, அண்ணியாக வருகின்றவர்கள் சில அண்ணியார்கள் எல்லாம் இப்படித்தான். ஆனால் ஒரு குடும்பத்திலே பிறந்தவள் அவள் எங்கே சென்று எப்படி வாழ முடியும்? திருமணம் என்று ஒன்று செய்து சீர்தனத்தை எல்லாம் கொடுத்து முடித்து விட்ட பிறகு தாய் வீட்டு உறவையே நாங்கள் மறந்துவிட வேண்டித்தான். கணவன் சண்டையோ மாமியார் சண்டையோ அவள் மீண்டும் தாய் வீட்டுக்கு வரவே கூடாதான். தாய் தகப்பன் இருக்கின்ற வரைக்கும் தான் ஒரு பெண்ணாக பிறந்தவளுக்கு எல்லாம் ஆடம்பரமா. அண்ணன் தம்பியா இருக்கிறவங்க அக்கா தங்கையை மனம் கோணாமல் அவளுக்கு சீர் கொடுத்து தாய் வீட்டை தேடி வந்தவளுக்கு என் கண்ணே மணியே பொண்ணே பூவே என்று வளர்த்த அக்கா தங்கச்சிங்களே. ஒரு சில அண்ணன்கள் என்னவென்று கண்டுக்கிறதே கிடையாது தெரியுமா? ஆடா, அண்ணன் தங்கை அன்பிற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் தாயே. நாங்கள் அண்ணன் தங்கை பாதத்திற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து அம்மா இறந்து விடுகின்ற போது எனக்கு கொடுத்த பொக்கிஷமே என்னுடைய அண்ணன் தான். இந்த உலகமா என் சாமியா நான் வணங்கக்கூடிய கடவுளா நினைக்கிறது வெளிநாடு வேலை தேடி சென்றிருக்கிறார் தெரியுமா? அண்ணன் வந்த உடனே என் உள்ளத்தில் இருக்கின்ற அத்தனை குறைகளையும் கொட்டி அழணும். எத்தனையோ தொழில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு, கையெடுத்து கும்பிட்டினா உங்கிட்டையே வேண்டுகிறேன். உயிர் பொழச்சி ஏன் அம்மா மனசு பதறிடம்மா செல்லம்மா செல்லம்மா. நான் எந்த நேரத்தில் தாயின் கருவறையிலே உருவானேனும் பெண்ணாக பிறந்தவள் எல்லாம் இந்த உலகத்தில் என்ன பாவத்தை செய்து பிறந்த
என்ன பெத்த அம்மாவே அம்மாவே செல்ல நிறைய பிள்ளைங்களுக்கு அவங்க உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே அவங்களுக்கு நல்ல பிள்ளைங்களை நடந்துக்கணும், அவங்க விரும்புறதெல்லாம் நாம செய்து கொடுக்கணும், ஆலமரமா நம்ம நிழல் கொடுக்கணும்ங்கிறத மறந்துடுறாங்க. அவங்க செத்துட்ட பிறகு ஐயோ செத்துட்டாங்களேன்னு சொல்லி அலறதை விட உயிரோடு இருக்கின்ற காலகட்டத்திலே நம்ம தாய் தகப்பனும் இந்த உலகத்திலே கண்ணுக்கு தெரிந்த தெய்வங்களை நாம பார்க்கல. நம்மளை படைச்சது தெய்வம்னு சொல்றான், சத்தியமா தெய்வம் இல்லை. நம்மளை படைத்த தெய்வம் தாயும் தகப்பனும் தான் என்று சொல்லிக் கொள்கிறேன். தாய், என்னுடைய மகனை நான் பார்க்க வேண்டும். அண்ணி அண்ணி
தேவடியா போய் எனக்கு எங்க ஓத்து வலி வலி சரி தோல ஆவத கூப்பிடாவளே வேலை ராக்கி ஏய் ஏய் செல்வி கூப்பிடானே மாலோட வையா என்ன சொல்ற அந்த அடவு சாப்பிடுறான் நீ சாப்பிடுறதே இல்ல மம்மில வச்சு சுட்டு கொட்டிக்கிற அண்ணி எதுல இருக்கறானே அண்ணி அண்ணி ரொம்ப சாந்தமா பேசுவாங்க இப்ப கோவமா இருக்காங்க அப்படித்தான் பேசுவாங்க யாரு முகத்துல முழுகி நடிக்கிறா அது சனி வந்து முன்ன நிக்கிறா அண்ணி ஏன் இப்படி சனின்னு சொல்றீங்க இங்க குடும்பத்துல பிறந்த பெண்ணை வந்து சனின்னு சொல்லாதீங்க அண்ணி. ஒரு தாயின் கர்ப்பத்தில் பெண் குழந்தை பிறந்தா கூட மகாலட்சுமி பிறந்திருக்காங்க. நீங்க ஏன் என்ன சனின்னு சொல்றீங்க? யார முதல்ல யார மாடுவீங்க அவள அடிச்சுக்கங்க யார அடிக்க அண்ணே ஏன் அடிக்கிறீங்க? எங்க ஊருக்கு வந்து எங்க ஊருக்கு வந்து ஏன் வேலை ஊரை பொறுக்கதே வேலை எங்க நாம வரதுக்கு அங்க பல்ல கட்டு பண்ணி கிஸ்கி அம்மா நிக்கவே மாட்டாங்க ஏய் மணி எவ்வளவு வேலை இது எங்க ஆடிட்டு போயிட்ட நான் அப்பே தரகட்ட பரம்பரை பிறந்தவன் கிடையாது. புத்தடி நீ சொல்லுங்க பாப்பா 2 மணி படச்சா என்னடி பண்ண நானே இப்படி நெருப்படி கொட்ட மாதிரி பேசுறீங்களே எங்க ஊர் மேல போயிட்ட என் தாயா நினைக்கிறதுக்கு நீங்க இப்படி ஐயோ நினைக்கிறீ அப்படி தாயா எங்க வீட்டு விளக்கேற்ற வந்த ஒரு மகாலட்சுமி அண்ணி என்ன ஏன் இப்படி அடிக்கிறீங்க? நான் ஏன் நீ பண்ண? ஐயோ சொல்லுக்கிட்டானா ஏன் நீ இப்படி அடிக்கிறீங்க? எனக்கு தாங்க முடியல. நீ செத்துக்கிட்ட போட்டினா யார் ராஜராஜ கட்டுறது கம்பெனில படுபாவிய அண்ணே நீங்க உட்காருங்க அண்ணி நிக்காதீங்க. நீனா சொல்றது நான் உட்கார சொல்லி அண்ணி பால் ஊட்டுகின்ற அண்ணியாரு இங்கதானே அண்ணி நான் கண் திறந்த நேரத்தில் தாயா வந்து என்னை ஆதரிச்சுவது நீங்க பால் ஊட்ட முன்ன எவ்வளவு நடமாடும் தெய்வம் என்று எடுத்து கண்டு நீங்க மட்டும் அந்த இல்லை என்றால் நானாவது எடுத்திருப்பேன். ஏண்டி அந்த மாட்டு பண்ணி எவ்வளவு கன்றா வருது அந்த மாடு சாணி வரணும் என்ன கூட்டி பெருக்கணும் என்ன பெருக்கணும் பட்டாணி சாப்பிட நிலைமையில இருக்கிறேன் நானு கட்டி அத ஏறிக்கு வேறி அண்ணி மனசுக்கு என்ன வாழ்த்துங்க அண்ணி. மகடி வேறு மூதேவி சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவன் அப்புறம் நீ மனச வச்சு அங்க மட்டும் பூத்தவழி முழுத்தி மந்திரமே அம்மா அம்மா முழுத்தி மந்திரமே
சுத்தி என்ன பண்றான் இப்ப பாத்தீங்களா? பாக்குறேன் அவனை 10 அடி அடிச்சு டாடி போட வேணாவா? தொட்டு ஒரே அடி எடுத்துக்கிறிய? ஏய் எனக்கு மொட்டை அடிக்கிற மாதிரி வந்துச்சு அவனை. அவன் பாவாடை தூக்கி பாக்குறான ஒரு மகாராணிய ஒரு 10 அடி அடிக்க வேணாவா? அடிக்கணுமா இல்லையா? அடிக்கணுமா இல்லையா? அடிக்கணும் தானே? ஏன்னா அவங்க ஆம்பியா அடிக்க மாட்டான், அடிக்க மாட்டான், அவன் அடிக்க மாட்டான். நாங்கதான் ஈழ்ச்சி வாய்க்கு அடிக்க மாட்டோம். முன்னாடி திரும்ப சொன்னா மினிட் அங்க சொத்தா போ. உடம்பே இல்ல, எல்லாருமே கம்ப்யூட்டர் தாங்கறாங்க. அண்ணி முத்து மரியாதை அபிஷேகம் பண்ணிட்டு சாமியார் கொடுத்த பூவணி அர்ச்சனை பூவணி உங்களுக்கு கொடுக்கலையா? கொடுக்கல, நாங்க சாமி கோயில் போறது. நீ கல்ல வச்சு நான் வைக்கணுமா? அவளை கேவலமா நானே அப்படி சொல்றியா? சாமி போனிது பாருங்க, நான் போட மாட்டேன். அந்த பூவுக்கு என்ன கட்டியோ என்ன நீலாம்பரியா? அதுக்கு மேல நானு புரியுதா? பாப்பி ஏய் யாரா நோங்க மேல வரது அண்ணா தண்ணி போறீங்க. தேவா நோறடா ஏண்டி மொட்டை வாடி எவ்வளவு மொட்டை இருக்கு? அட அடிச்சா என்ன? அடிச்சா கேக்குறேன். என்னோட கேளுங்க வந்து முன்ன தோறனா அண்ணி தோற வந்து நிக்கிற பாருங்க. இந்த வாடியா. புரிய தப்பா. அம்மா மொத்த துணி துவைக்கல. நான் வாஷிங் மிஷின்ல போட்டு வாஷிங் மிஷின்ல போட்டு ஏற்கனவே மாட்டி நீங்க. நல்லா கையில தோச்சு நல்லா ஆயின் பண்ணி கொண்டு வர கூட ஆயின் பண்ண மாட்டிக்கு ஓட்டிக்கு ஈகிட்டோம். ஆயின் பண்ண ஓட்டிக்கலாம். ஏன்னா பண்ணிட்டோம். அண்ணி நீங்க சொன்ன மாதிரி சாணி எல்லாம் வாரி போடுற அண்ணி, மாட்டு சாணி எல்லாம் வாரி போடுற அண்ணி. எங்க நீ சாணி போட்டுக்கிறீங்க? மாடு எங்க எவ்வளவு ஆன வருதா கேள்வி கண்ணின்னா அண்ணிதான். ஒட்டிப்பா எனக்கு ஒரு அம்மா தான். எவ்வளவு ஆன வருதா? நான் எங்க படிக்கிறேன்? ஒரு பொம்பளை அந்த மூஞ்சி இருக்காரு ஒரு பொம்பளை பண்ணிக்கு மாடு தண்ணி வாங்குறது தெரியாதா? ஏண்டி ஊரோட தான் பொம்பளைங்க வளருது பண்ணுங்க. எவ்வளவு திரும்ப எவ்வளவு அழகா இருக்கீங்க. அதுக்கு இருக்கேன் நீதி கண் எடுத்து நாத்த இருக்குது. 6 மாசமா தான் துவச்சி அப்படியே போற வீட்டுக்கு போற காய வைக்கிறது மாட்டினு வந்துடும். காய வைக்கிற மாட்டினு வந்துடும், துவைக்க மாட்டேங்கிறோம். மழையில இது போட்டாதான் நினையாம இருக்கலாம். சூடா காவி போட்டு வை வைக்கிறேன். அண்ணி வந்து குடிக்கணும். அடிப்ப மட்டால் அடிப்பேன். சூத்து கிழியுது. நான் தான் எச்சு வாங்க.
ஓட்டப்படல யானை நாலுல இருந்து நான் பார்த்து எங்க அண்ணன் அவரு என் பங்காளிடா ஓ என் போல கொடிய ஐயோ சாவு மோதடிக்கிறோம் ஆடத்தான் சேர்த்து வச்சுக்கிறீங்களே கண்ணி செய்த சித்திரவதை கொடுமை நீங்க பார்த்திருப்பீங்க ஒவ்வொரு நாளும் மனவாச வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இதற்கெல்லாம் எனக்கு விடிவு காலம் என்றைக்கு வெளிநாடு சென்ற அண்ணன் வீடு வந்து உடனே உள்ளத்துல இருக்கிறது முன்னோரு நாள் சுமந்து என்ன மூச்சடிக்கு பெற்றெடுத்து பல நூறு தவம் இருந்து என்ன பக்குவமா அம்மா மாறிலையும் அம்மா தோழிலையும் நான் உனக்கு ஏன கட்டி இல்ல எது போடா அம்மா மேலையும் நெத்தியிலே நித்த சொத்தி தியாக செய்தேன் தியாக செய்தேன்